எல்லாரும் வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எபிரேயர் 11:4 நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் என்று பேசுகிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்றால், அது ஒரு அறையை போல காணப்படுகிறது. லுக்ஸ் லைக் அ ஹால். எபிரேயர் 11வது அதிகாரத்துக்குள்ளாய் நீங்கள் செல்லும் போது அதிலே பலர் காணப்படுகிறார்கள். விசுவாச வீரர்கள் என்கிற பெயருடைய பலர் அங்கு காணப்படுகிறார்கள். அவர்களினுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியம், அவர்கள் இந்த இருள் நிறைந்த உலகிலே அவர்கள் வாழ்ந்த பல சவால்கள் நிறைந்த காலகட்டத்திலே தேவனுக்கென பிரகாசிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்த கூட்டத்தை அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அறை முழுக்க பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனுக்கென பிரகாசிக்கப்பட்டவர்கள் வாழ்ந்தவர்கள் இருக்கிறது எப்படி இருக்குமோ அதை போல எபிரேயர் 11வது அதிகாரத்திற்கு உள்ளே செல்லுவோம் என்றால் அவர்களை நாம் பார்க்க முடியும். இங்கு 4வது வசனத்திலே யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? ஆபேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தினாலே காயீனுடைய பலியிலும் ஒரு மேன்மையான பலியை தேவனுக்கென செலுத்தினான். அதனாலே அவன் என்ன சாட்சி பெற்றான்? நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. அவன் காணிக்கைகளை குறித்து, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என்னோடு இணைந்து அந்த கடைசி வாக்கியத்தை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அவன் மரித்தும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹல்லேலூயா. Though he died, he still speaks என்று எழுதப்பட்டிருக்கிறது. Though he died, மரித்து போய்விட்டான், ஆனால் இன்னும் அவன் பேசுகிறான். அல்லேலூயா. ஆம்பிளிஃபைடு பைபிள் என்கிற அந்த வேத வசனங்களை விளக்கமாய் மறுபடியுமாய் மொழிபெயர்த்து எழுதுகிற அந்த வேதாகமம் இவ்விதமாய் மரித்தும் பேசுகிறான் என்கிறதை சொல்லுகிறது. And though he died, yet he is speaking. அவன் மரித்தாலும் அவன் இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பேசுகிறான் என்று அல்ல, இன்னமும் என்ன செய்கிறான்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பேசிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? பேசிக்கொண்டே இருக்கிறவன் இன்னும் பேசுவான். அல்லேலூயா. எதுவரைக்கும் பேசுவான்? ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மரித்தவன் பேசுகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கை இன்னமும் என்ன செய்கிறது? பேசப்படுகிறது, பேசிக் கொண்டிருக்கிறது, அது சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 23வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த ஆபேலை குறித்து சொல்லுகிறார். அதில் இந்த வசனம் எவ்விதமாய் ஆரம்பிக்கிறது? நீதிமானாகிய ஆபேலினுடைய இரத்தம். ஹல்லேலூயா.
இந்த புதிய ஏற்பாட்டு எழுதப்படுகிற காலம் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திற்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபேல் மரித்த போதிலும், அவன் கொலை செய்யப்பட்ட போதிலும், ஆண்டவராய் இயேசுவும் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே கூட அவனுடைய வாழ்க்கை பேசப்பட்டு வந்தது. ஆண்டவராய் இயேசு அவனை குறித்து சொல்லுகிறார், நீதிமானாகிய ஆபேல் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேலினுடைய வாழ்க்கை ஒரு நீதியாய் வாழ்ந்த வாழ்க்கை, நீதிமானாய் வாழ்ந்த வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் ஆபேலை குறித்து ஒரு மிக அதிகமாய் அவனுடைய வாழ்க்கை வரலாறை ஆபிரகாமை போலவோ அல்லது மற்ற பரிசுத்தவான்களை போலவோ நாம் வேதத்திலே அதிகமாய் ஆபேலை குறித்து வாசிக்க முடியாது. ஒரு சில காரியங்கள் மாத்திரமே அவனை பற்றி எழுதப்பட்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை அவன் மரணித்த போதும் இன்னமும் என்ன செய்கிறது? பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியாகமம் 4:1 பார்ப்போம் என்றால், அவள் காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்கிறாள். அல்லேலூயா. அவள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்கிற பெயரை இடுகிறாள். அதற்கு பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். மனித வரலாற்றிலே, மனித சரித்திரத்திலே இந்த காயினும் ஆபேலும் யாரை காணப்படுகிறார்கள்? ஆதாமுக்கு அடுத்த 2வது சந்ததியாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. They are the second generation. 2வது சந்ததியாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் 2 பேரும் சகோதரர்கள், 2 பேரும் அவர்கள் தெய்வ சமூகத்திலே காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. காயின் என்ன காணிக்கையை கொண்டு வருகிறான்? நிலத்தினுடைய பலனை, நிலத்தினுடைய கனிகளை அவன் ஆண்டுடைய சமூகத்திலே காணிக்கையாய் கொண்டு வருகிறான். ஆனால் ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை என்ன? 2வது அதிகாரம் 4வது வசனம். மந்தையினுடைய தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. காயின் கொண்டு வந்த காணிக்கை என்ன? நிலத்தின் கனிகள். பயிர் செய்திருப்பான், விவசாயம் செய்து அதிலே வந்த கனிகளை கொண்டு வந்திருக்கிறான். அதுதான் அவனை குறித்து, அவனுடைய காணிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை? மந்தையினுடைய தலையீற்றுகளிலும் அவைகளில் எப்படிப்பட்டது? கொழுமையானது. அல்லேலூயா. சிறப்பானது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறப்பானதை அவன் கர்த்தருக்காக கொண்டு வந்தான். ஆமென். மல்கியாவினுடைய புத்தகத்திலே நாம் ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். மந்தையிலே கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். மல்கியா 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே அதை வாசிக்க முடியும். மந்தையிலே நல்ல கடா இருக்கிறது. நல்ல கடா என்ன செய்கிறது? இருக்கிறது. கறி வாங்க போகும்போது இது கிடாதானான்னு கேட்போம், இளங்கடாவான்னு கேட்போம். அல்லேலூயா. ஏன்னா முத்துனதுன்னா வாயில் என்ன செய்யாது? சவைக்க முடியாது, அரைப்படாது. அதனால எப்படி வேணும்? இளங்கடாவான்னு கேட்போம். எதில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கோம் பார்த்தீங்களா? மந்தையிலே கடா இருக்கையில் கடாவை ஒரு பக்கத்தில் வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு கெட்டு போனதை என்ன செய்கிறான்? கெட்டு போனதை என்ன செய்கிறான்?
ஆண்டவரே உமக்கு இதை என்ன செய்திருக்கிறேன், பொருத்தனையாய் வைத்திருக்கிறேன். நீ வைத்திருக்கிற பொருத்தனை எப்படிப்பட்டது? நேர்ந்து கொண்ட நேர்ச்சை எப்படிப்பட்டது சொல்லுங்க. நல்லது எங்க இருக்கிறது? பாதுகாப்பாய் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, தனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லதை கொடுத்ததே கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆனால் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவனை எப்படி வேதம் சொல்லுகிறது, எவ்விதமாய் அழைக்கிறது? அவன் கபடஸ்தன் என்று அழைக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கபடஸ்தனுக்கு வருகிற நன்மை எதுவாம்? அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நல்லதை கொடுக்க வேண்டும், சிறப்பானதை கொடுக்க வேண்டும், நேர்த்தியானதை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கு கர்த்தர் ஆபேலினையும் அவனுடைய காணிக்கையும் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் நல்ல வார்த்தை பாருங்க. 4:5 சொல்லுகிறது, முதலாவது யாரை கர்த்தர் அங்கீகரிக்கிறார்? யாரை முதல் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையும் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய காணிக்கையை விட முதலாவது யார் முக்கியம் என்றால் நாம் தான் கர்த்தருக்கு முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? யார் முக்கியம்? யார் முக்கியம்? நாம் தான் கர்த்தருக்கு முக்கியம். அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் என்னது? காணிக்கை. அதுக்காக ஆண்டவரே நான் மட்டும் உமக்கு போதும், என் காணிக்கை உமக்கு வேண்டான்னு அவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. இங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் முதலாவது அங்கீகரித்ததை யாரை அங்கீகரிக்கிறார்? ஆபேலை அங்கீகரித்து அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய காணிக்கை அது பிரதானமானதாக இருந்தது. நாம் எபிரேய 4:1 வாசித்தோம் அல்லவா? விசுவாசத்தினாலே அவன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். அல்லேலூயா. சிறப்பானதை காணிக்கையாய் செலுத்துகிறான், உற்சாகமானதை காணிக்கையாய் செலுத்துகிறான், இரத்தம் சிந்தப்படுகிறதை அவன் கர்த்தருக்காய் காணிக்கையாய் செலுத்துகிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் காணிக்கையை, நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு தகுதியான வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை மனம் போன வாழ்க்கையாய் இருந்து ஏதோ குறுக்கு வழியிலே சம்பாதிக்கிறவைகளை கொண்டு வந்து நாம் தெய்வம் என்று சொல்லுகிறவைகளுக்கு எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அது மெய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். முதலாவது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த காணிக்கை தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படும் என்றால், நம்முடைய வாழ்க்கை பிரியமானதாய் இருக்கும் என்றால், நம்மை அங்கீகரிக்கிற தேவன் நாம் கொடுக்கிற அந்த காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரத்தினுடைய 23, 24வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஒரு மனுஷன் தேவாலயத்திலே வந்து அவன் காணிக்கை கொடுக்கும் போது அவன் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, காணிக்கையை கொண்டு வரும்போது உன்னுடைய சகோதரனுக்கு உன் பேரிலே ஏதாவது குறை இருக்குமானால் காணிக்கை நீ என்ன செய்ய போட்டுட்டு போடு சொல்லாத, நீ காணிக்கையை பக்கத்தில் வச்சிருங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்பு உன் சகோதரனோட
ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய காணிக்கை செலுத்தப்படுவதற்கு முன்பு நம்முடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு காணிக்கையை கொடுத்தோ பரிதானத்தை கொடுத்தோ அவரை என்ன செய்ய முடியாது? அவரை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. உபாகமத்தினுடைய புத்தகம் 10வது அதிகாரம், உபாகமம் 10 அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் மகத்துவமும் வல்லமையும். நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட தேவன்? முதல்ல இருந்தே வாசிங்க. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். என்ன செய்கிற தேவன் அல்ல, ஆளு பார்த்து செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. மனிதருக்குள்ளே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல. அவர் என்ன வாங்க மாட்டாரா? பரிதானம் வாங்குகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் காணிக்கையை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தலாம் என்று மனிதன் நினைக்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலினுடைய காணிக்கையை தேவன் என்ன செய்தார்? அவர் அங்கீகரித்தார். அவர் அங்கீகரிக்க காரணத்தை சொன்னேன். அவது தலையீற்றில் இருந்து கொளுத்ததை அவன் கர்த்தருக்காய் கொடுத்தான். அல்லேலூயா. அவன் கொடுத்தது அது ஒரு விலை கிரயம் உள்ள வந்தாய் காணப்பட்டது. அது சாதாரணமானதாய் அல்ல. அது மாத்திரமல்ல, அவன் பலி செலுத்துகிற, ரத்தம் சிந்தப்படுகிற ஒரு காணிக்கையை கொடுக்கிறான். அவன் விசுவாசத்தோடு கூட அந்த காணிக்கையை கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆனால் காயின் கொடுத்த காணிக்கை அது விசுவாசமற்ற காணிக்கையாய், அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற காணிக்கையாய் இல்லாத ஒரு காரியத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். நம்முடைய காணிக்கையை நாம் செலுத்துவதற்கு முன்பு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் காணிக்கையை அல்ல, நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், 1 சாமுவேல் 16:7. பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ என்ன செய்கிறார்? இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. காணிக்கையை கொண்டு வரும்போது காணிக்கையை பார்க்கிற தெய்வம் அல்ல. அதற்கு முன்னாடி எதை பார்க்கிறார்? எதை பார்க்கிறார்? என்ன இருதயத்தோடு அதை கொண்டு வருகிறோம் என்பதை பார்க்கிறார். அல்லேலூயா. உற்சாகமான இருதயத்தோடு கொடுக்கிறோமா என்பதை பார்க்கிறார். மனுஷனை பிரியப்படுத்தவா தேவனை பிரியப்படுத்த நாம் கொடுக்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காணிக்கைகளை கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு பெரிய காணிக்கையை கொடுக்கிறோம் என்பது பொருட்டல்ல. ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையிலே, எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் தேவனுக்காய் கொடுக்கிறோம் என்கிறதை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் கொடுக்கிறார், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் கொடுக்கிறதிலே நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஆபேலை போல கொடுக்க வேண்டும். சிறப்பானதை கொடுக்க வேண்டும். நம்முடைய காணிக்கைக்கு முன்பதாய் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அங்கீகரிக்கிற, தேவனுக்கு பிரியமான ஒரு காணிக்கையை விசுவாசத்தோடு செலுத்தின இந்த ஆபேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறான்?
நான் அதிலிருந்து மாத்திரம் சில முக்கியமான காரியங்களை இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரித்த பிறகு ஒரு மனுஷன் பேசுவானா? சொல்லுங்க. பேசுவதற்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அல்லேலூயா. அவன் மரித்து போனான் என்றால் அவனுடைய சகாப்தம் அதோடு முடிகிறது. சில நேரங்களிலே மரணம் அடைகிற அந்த கடைசி தருணத்திலே அந்த மரணம் அடைய போகிறவர் ஏதாவது பேசுவதற்கு அருகாமையிலே உறவினர்கள் இருந்தால் என்ன செய்வாங்க? முயற்சிப்பார்கள். சில நேரங்களிலே நாம் பேச கேட்கிறோம் அல்லவா, சாகும்போது அவர் என்ன சொல்லிட்டு செத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அந்த கடைசி நேரத்திலே சொல்லுகிற வார்த்தை முக்கியமான வார்த்தை என்று நினைக்கிறோம். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானோ அதை பொறுத்து தான் அவனுடைய கடைசி வார்த்தைகளும் அமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு இவன் மரித்த பின்பும் பேசுகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நாம் மரித்த பின்பும் நம்முடைய வாழ்க்கை பேச முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. மரித்த பின்பும் என்ன செய்ய முடியும்? நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஜேம்ஸ் மொஃபாட் என்கிற ஒரு தேவ மனிதர் மரணத்தையும் மரணத்திற்கு பின்பு உள்ள வாழ்க்கையை குறித்து மிக அழகாய் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். மிக அற்புதமாய் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு தமிழிலே மொழிபெயர்த்து சொல்லுகிறேன். அவர் விதமாய் சொல்லுகிறார், மரணம் என்பது ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையிலே அது கடைசி வார்த்தை கிடையாது. அல்லேலூயா. Death is not the last word in the life of a righteous man. நீதியாய் வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மரணங்கிறது என்னது கிடையாது. அவனுடைய மரணத்திலே கடைசி வார்த்தை என்பது கிடையாது. ஒரு மனுஷன் அவன் நீதிமானாய் இருக்கலாம் அல்லது துன்மார்க்கனாய் இருக்கலாம். அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது அவன் எதையோ ஒன்றை இந்த உலகத்திலே விட்டு செல்லுகிறான். உண்மைதானா? உண்மைதானா? ஒரு மனுஷன் நீதிமானாய் இருக்கலாம் அல்லது துன்மார்க்கனாய் இருக்கலாம். இந்த உலகத்தை விட்டு அவன் கடந்து செல்லும் போது ஏதோ ஒன்றை என்று சொல்லும் போது ஒரு பொருளை நான் குறிக்கவில்லை, அவனை குறித்த ஒரு அபிப்பிராயத்தை இந்த உலகத்தில் என்ன செய்கிறான்? விட்டு விட்டு போகிறான். அல்லேலூயா. அவன் சில நேரங்களிலே ஒரு மனிதன் எதை விட்டு விட்டு செல்லுவான் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், he may leave something that will grow and spread like a cancer or a poison. ஒரு கேன்சர் வியாதி எவ்வளவு வேகமாய் பரவுகிறதோ அதை போல, அல்லது ஒரு விஷம் எப்படி வேகமாய் பரவுகிறதோ அதை போல ஒன்றை அவன் விட்டு விட்டு செல்லலாம். இல்லை என்றால் போகிற இடத்திலெல்லாம் ஒரு வாசனையை வீசுகிற ஒரு நறுமண தைலத்தை போல ஒன்றை அவன் என்ன செய்யலாம்? அவன் விட்டு விட்டு போகலாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் எதையெல்லாம் விட்டு போவான்? வேகமாய் பரவுகிற ஒரு விஷத்தை போல கொடிதானது ஒன்றை, அல்லது சரீரத்திலே மிக வேகமாய் பரவுகிற ஒரு புற்றுநோய் செல்லை போல ஒன்றை அவன் விட்டு விட்டு போகலாம். இல்லை என்றால் போகிற இடத்திலெல்லாம் மிகுந்த நறுமணத்தை கொடுக்கிற ஒரு வாசனை திரவியத்தை போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் அவன் என்ன செய்ய முடியும்? விட்டு விட்டு போக முடியும். அல்லேலூயா. Dead men do tell tales. மரித்து போனவர்களும் கதை சொல்லுகிறார்கள். மரித்து போனவர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? கதை சொல்லுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை பலவற்றை நமக்கு சொல்லுகிறது. They are not silent but still speak to those who will listen. அவர்கள்
அமைதலாய் இல்லை, அவர்களை கேட்கிறவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேல் பேசின அல்லது அவனுடைய வாழ்ந்து சகோதரனாலே கொலை செய்யப்பட்ட அந்த காலம் எப்படிப்பட்டது என்றால், பூமியானது அப்பொழுதுதான் அது ஒரு உருவெடுத்து சந்ததிகள் இந்த பூமியில எழும்ப ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அவன் ஒரு இரண்டாவது சந்ததியாய் இந்த நாட்களிலே காணப்படுகிற நவநாகரிக அந்த மனுஷனுக்கும் விஞ்ஞானம் வேகமாய் வளர்ந்த இந்த காலகட்டத்திற்கும் அவன் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்ன செய்கிறான்? அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்கள். ஒன்று நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் நன்மையானதை பேச முடியும், தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதை பேச முடியும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து அவதூறான காரியங்களை, வாழ்ந்த அந்த துன்மார்க்கமான காரியத்தை, ஒரு அர்த்தமற்ற காரியத்தை என்ன செய்ய முடியும்? பேச முடியும். சில நாட்களுக்கு முன்பு கனத்திற்குரிய இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற தேவ மனுஷர் பிரதர் டிஜிஎஸ் தினகரனை குறித்து ஒருவர் எழுதியிருந்த ஒரு நீண்ட கட்டுரையை வாசித்தேன். எழுதினவர் யார் என்றால், பீல் இன ஆதிவாசி மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு ஊழியத்தை செய்து வருகிற ஒரு தேவ மனுஷர், அந்த ஊழியத்தை ஸ்தாபித்தவர். அவர் மிக தெளிவாய் தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா கடினமான காலகட்டத்திலேயும் அந்த ஊழியத்திலேயும் இந்த தேவ மனுஷனுடைய பங்களிப்பை மிக அற்புதமாக எழுதுகிறார். அவர் கடினமான பாதைகள் வழியாய் கடந்து சென்றது, அவருடைய பிள்ளைகளிலே அவரிலே வந்த பலவீனங்கள், ஊழியத்தினுடைய தேவை, இப்படி ஒரு நீண்ட காலகட்டத்திலே கர்த்தர் இந்த தேவ மனுஷன் மூலமாய் அவருக்கு செய்த உதவிகளை, ஜெப உதவிகளை, பொருளாதார உதவிகளை, உற்சாகப்படுத்தின பல காரியங்களை ஒரு நீண்ட கட்டுரையிலே எழுதுகிறார். அதை வாசித்த போது என்னுடைய இருதயம் சந்தோஷம் அடைந்தது. இன்று நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு காலம் சென்ற தேவ மனுஷர் டிஜிஎஸ் தினகரன் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். அல்லது சிலர், அவரை அறிந்தவர்களிலே சிலர் அவரை குறித்து குற்றப்படுத்துகிறவர்களாய், அவருடைய சில காரியங்களை அவர்கள் பெரிதுபடுத்துகிறவர்களாய், அவரை அவமதிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் இங்கு ஒரு மனிதர் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை இன்று நடத்தி வருகிற தேவ மனுஷர், இந்த தேவ மனுஷனின் மூலமாய் அவருடைய ஊழியத்திலே நடந்த நன்மைகளை சாட்சியாய் பேசுகிறார். அல்லேலூயா. இன்றும் அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அப்பாவினுடைய 2வது ஆனிவர்சரியை, நினைவு நாளை நாம் ஜெபத்தோடு ஆசரித்தோம். நான் ஏற்கனவே அந்த சாட்சியிலே சொன்னேன். 1981வது வருடத்தில் அவர்கள் ஒரு நாள் காலை வேளையிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தை பிரதர் தினகரன் கொடுத்து கொண்டிருந்த போது, அந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த நேரத்திலே, அந்த ஜெப நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரனும் தலை மேல கையை வைத்து என்ன செய்யவில்லை? ஜெபிக்கவில்லை, அபிஷேக கூட்டத்திற்கு போகவில்லை. இவைகளை கண்ணால் கண்ட சாட்சிகள் நாங்கள், கண்ணால் கண்ட சாட்சிகள், அதை அனுபவித்தவர்கள் நாங்கள். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது இறங்கி வந்தார். அல்லேலூயா. இன்றும் அந்த தேவ மனுஷன் என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே பல பரிசுத்தவான்களை, விசுவாச வீரர்களாய் வாழ்ந்த தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரத்தினுடைய
அதனுடைய 5வது வசனத்திலே விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடி அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் சாட்சி பெற்றான். இன்று நாம் ஏனோக்கை குறித்து பேசுகிறோம். ஏனோக்கு என்கிற வார்த்தை நம்முடைய மனதிலே வந்தவுடனே நமக்கு வருகிற காரியம் என்ன? அவன் யாரோடு சஞ்சரித்தவன்? அவன் தேவனோடு சஞ்சரித்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய வாழ்க்கை மரித்து போய் இருந்தாலும் ஆபிரகாம் இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் விசுவாசிகளினுடைய தகப்பன் என்கிற நிலைமையில் இருந்து அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வத்தின் பேரிலே ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று அந்த வாழ்க்கை இன்னும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். தானியேல் என்கிற அந்த ஜெப வீரன், அவனுக்கு எதிராய் ஒரு பத்திரம் தயார் செய்யப்பட்ட போதிலும் கூட அவன் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபித்ததினாலே அவன் சிங்கக்கபியிலே தூக்கி போடப்பட்ட போது சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களினுடைய வாய்களை கட்டினார் என்பதை நாம் வாசிக்கும் போது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு தானியேல் ஒரு நல்ல ஒரு உதாரணமாய், சாட்சியாய் ஒரு ஜெப வாழ்க்கையை குறித்து இன்னும் அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவங்க வாழ்க்கை வாசிக்கும் போது அந்த அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்மோடு கூட பேசுகிறதா? பேசுதா? பேசலையா? அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும் என்றால், நமக்குள்ள ஒரு ஆவியானவருடைய ஒரு கொஞ்சமான ஒரு தூண்டுதல் நிறைவேறும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வாழ்க்கையின் மூலமாய் பேசுவார். எலியா என்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவன் நம்மை போல அவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்த பிறகிலும் போதிலும் அவன் எப்படி ஜெபித்தான்? மழை வேண்டும் என்று ஜெபித்தான், மழை வந்தது. மழை பெய்ய வேண்டாம் என்று ஜெபித்தான், அவனுடைய வார்த்தையின்படியே மழை பெய்யாமல் போனது. ஆண்டவரை நீர் அக்னியினாலே உத்தரவு அருளும் என்று ஜெபித்தான், ஆண்டவர் அக்னியினாலே பதிலை அளித்தார். எலியாவினுடைய வாழ்க்கை நமக்கு முன்பதாக இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் பாடுள்ள மனுஷனின் பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் அவன் தேவனுக்கென வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் என்பதை அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எலிசா மரித்த பிறகு பேசினான். எலிசாவினுடைய எந்த உறுப்பு பேசினது? அவனுடைய எலும்பு பேசினது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஒரு பெரிய சாட்சி பாருங்க. மோவாபினுடைய தண்டுகள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண கொண்டு வரும்போது எலிசாவினுடைய அந்த கல்லறையின் மேலே அந்த உயிரற்ற சடலம் விழுந்த உடனே அவனுடைய எலும்புகள் அந்த சரீரத்தின் மேலே பட்ட உடனேயே அந்த மரித்து போன மனுஷனுக்குள்ள ஜீவன் எழும்பி வந்தது. ஹல்லேலூயா. மரித்து போன ஒரு மனுஷனுடைய எலும்புகள் கூட பேசக்கூடுமானால் அவரை நம்பி வாழுகிற, பரிசுத்தமாய் வாழுகிற, சாட்சியாய் வாழுகிற, விசுவாச வாழ்க்கை வாழுகிற, அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழுகிற நம்முடைய வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு மாத்திரமல்ல, அது நாம் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலே அது அநேகரோடு பேசுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை யாரிடத்திலாவது பேசி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை யாருக்குள்ளேயாவது ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு விஷத்தை போல ஒரு கேட்டை வருவிக்கிறதையும் கொண்டு வரக்கூடும், அல்லது ஒரு வாசனை தைலத்தை போல அது ஒரு நல்ல நறுமணத்தையும் ஏற்படுத்துகிறதாகவும் மாற்றக்கூடும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கை எதை பேசிக் கொண்டிருக்கிறது? எதை பேசுகிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அவளை தெரியாதா? வாயை திறந்தாலும் என்னது? வாயை திறந்தாலும் என்னது? கெட்ட வார்த்தை. வாயை திறந்தாலே போய், வாயை திறந்தாலே சண்டை. எல்லா கூட்டத்துக்கும் ஒழுங்கா என்ன செய்திருவா? வந்துருவா. ஆனா வாழ்க்கை என்ன இல்லை? சுத்தம் இல்லை. அல்லேலூயா. அவனை தெரியுமா உனக்கு? பைபிள்லாம் தூக்கிட்டு போவான். கடன் வாங்கினா என்ன செய்ய மாட்டான்? கடனை திருப்பி கொடுக்க மாட்டான். ஃப்ராடு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதை பேசுகிற வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தான் பாருங்க. நம்ம நிறைய வாழ்க்கையா இருக்கு. எத்தனை வாழ்க்கை இருக்கு? ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், எத்தனையோ சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எபிரேயர் 11 சொல்லப்பட்டவைகள் எல்லாம் சாட்சிகள். நமக்கு முன்பதை வெற்றியாய் ஓட்டத்தை ஓடின பரிசுத்தவான்கள் எல்லாரும் சாட்சிகள். நாமும் இந்த சாட்சியினுடைய கூட்டத்திலே சேர வேண்டும். எத்தனை பேருக்கு அதுக்கு ஆசை இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அந்த சாட்சியினுடைய கூட்டத்திலே சேருவது இந்த பூமியிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை பொறுத்ததாய்த்தான் அமைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடோனிராம் ஹட்சன் என்கிற ஒரு மிஷனரி பர்மாவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு புகழ்பெற்ற மிஷனரி. ஒரு அழகாய் மனுஷ வாழ்க்கை குறித்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சில வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார். நாம் வாழுகிற அந்த ஒரே வாழ்க்கை, வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கை திரும்ப மாற்றவே முடியாது. அல்லேலூயா. A life once spent is irrevocable. 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள் ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிந்த வாழ்க்கையை திரும்ப என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. It will remain to be contemplated through eternity. நித்தியம் மறைக்கும் அந்த வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது என்றால் அது முடிந்து விட்டதுதான். அது திரும்ப என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. 2024 திரும்ப வருமா? நம்முடைய 20வது வயது 20 வயசை தாண்டினவங்களுக்காக சொல்றேன். நம்முடைய 20வது வயது திரும்ப வருமா? அல்லது 18 வயதில் இருந்த பலன் திரும்ப வருமா? வராது. 25வது வயதிலே அல்லது ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாமல் போனதை இப்பொழுது செய்ய முடியுமா? முடியாது. இந்த வயசுல எதை செய்ய முடியுமோ அதை தான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். கடந்த காலங்கள், கழிந்த காலங்களிலே நாம் செய்ய தவறினவைகளை இனி என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஹல்லேலூயா. Each day will not only be a witness of our conduct, but will affect our everlasting destiny. நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடத்தைக்கு அது சாட்சியாய் மாத்திரமல்ல, அது நம்முடைய நித்திய வாழ்க்கையை அது பாதிக்கிறதாக அது மாறும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நாம் இன்று இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு நாளும் அது எதை பிரதிபலிக்கும்? நம்முடைய
நடக்கைக்கு அது எதுவாய் மாறும்? எதுவாய் மாறும்? ஒரு சாட்சியாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த சகோதரியா 8:30 மணிக்கு என்ன செய்திருவாங்க? வந்துடுவாங்க. 9 மணிக்கு என்ன செய்திருவாங்க? வந்துடுவாங்க ஆராதனைக்கு. இவங்களா 3 பாட்டு பாடி முடித்த பிறகு தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. அல்லேலூயா. இவங்களா ஆலய ஆராதனையினுடைய எல்லா காரியங்களும் என்ன செய்வாங்க? பங்கெடுப்பாங்க. இவங்களா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் ஆளுகிற வாழ்க்கை நித்தியம் வரைக்கும் நம்முடைய சாட்சி அதை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நம்முடைய கடந்த காலத்தை நாம் தவறவிட்ட நாட்களை இனி என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியுமா? சரி செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இனி உள்ள காலங்கள் நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஆமென். இனி உள்ள காலங்கள் யார் கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கிறது. இனி வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு அநேக காரியங்களை பேசுகிற, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்தில் நம்மை ஒரு முறை கூட ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை பேசுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை குறித்து எத்தனை பேர் சாட்சி கொடுக்க முடியும்? ஆபேலினுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அவன் சிந்தின இரத்தத்தை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். அவன் நீதிமான் என்பதை குறித்து இயேசு சாட்சி கொடுத்தார். அவன் செலுத்தின அந்த நல்ல காணிக்கையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். நம்முடைய உண்மையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு இருக்கிறதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் சகோதரனும் சகோதரியும் அவர்கள் பேசுகிற நேரத்தில் கர்த்தர் கோபம் உண்டாகி அவர்களை பார்த்து கேட்டார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என்னுடைய வீட்டில் எங்கும். அவ்வளோ பயங்கர சாட்சி பாருங்க. நம்ம குறித்து பக்கத்தில் இருக்கிறவங்க பெரிய சாட்சியை சொல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம நல்லா பேசுகிறவங்க நாளை நம்மை தூற்றி கொண்டு அலையலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி, அது உண்மையுள்ள சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நித்தியம் மறைக்கும் நிலை நிற்கிற சாட்சி. நித்தியம் மறைக்கும் நிலை நிற்கிற சாட்சி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே என்னை ஒரு சாட்சியாய் மாற்றும் ஆண்டவரே. ஆமென். நானும் பேசணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பேசணும் ஆண்டவரே. மரணித்த பிறகு அல்ல அப்பா, நான் ஜீவனோடு இருக்கும்போதே நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் மாற வேண்டும். நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வாழ்க்கையை முடித்தோம் என்று அல்ல, ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானத்தை பெற்றோம், ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம் என்று அல்ல. இன்று ஒருவேளை நான் கண்ணை மூடுவேன் என்றால், என்னுடைய வாழ்க்கை முடியும் என்றால், என்னை குறித்து எத்தனை பேர் சாட்சி கொடுக்க முடியும்? எத்தனை பேர் நான் என் மூலமாய் ஆண்டவரை அறிந்ததை குறித்து, நான் தேவனுக்காக செய்தவைகளை குறித்து சாட்சி கொடுக்க முடியும்? நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஒருவர் செய்கிறதை போல மற்றவர் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிற ஒரு வாழ்க்கை பேசுகிற வாழ்க்கையாய், அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் மாற முடியும். இந்த காலை வேளையிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கை ஆபேலினுடைய ஒரு வாழ்க்கை போல இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானமானவைகள், நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவைகள் எல்லாம் தேவனுக்கு
உமக்காய் கொடுக்கப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கென ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறும் என்றால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு அர்ப்பணிப்பு உண்டாவதாக, இந்த காலை வேளையில் ஒரு ஒப்பு கொடுத்தல் உண்டாவதாக. எனக்காய் ஓடி ஓடி, என்னுடைய காரியங்களுக்காய் நான் ஓடி ஓடி, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்து போனவைகள் உண்டு ஆண்டவரே, இனி உமக்காய் வாழணும் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காய் வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை குறித்து நீர் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆபேலினுடைய வாழ்க்கை, அவன் மரித்த பிறகு இன்னும் பேசுகிறானே. ஒருவேளை அவன் உயிரோடு இருந்தால் அவனுடைய வாழ்க்கை அநேகர் பேசி இருப்பார்கள். ஆனால் அவனுக்கு அதற்குரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. அவனுடைய சகோதரன் அவனை கொலை செய்து விட்டான். ஆனால் நமக்கு ஆண்டவர் காலங்களை கிருபையாய் தந்திருக்கிறார் அல்லவா, நாட்களை கூட்டி தந்திருக்கிறார் அல்லவா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த இடத்துல சிலர் கண்டிப்பாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு சாட்சியா மாறணும் ஆண்டவரே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எங்களுக்காய் அல்லப்பா ஆண்டவரே, உமக்காய் வாழுகிற வாழ்க்கை, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த வாழ்க்கை வாழ எனக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள்